போர்க்களத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. அதற்காக தனிப்பட்டு ஒவ்வொருவரின் வீடு தேடி சென்று எல்லோரையும் சந்தித்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இருக்கிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திருமிகு முத்துரமேஷ் நாடார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லோரும் பலத்த கலகோஷத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேதகு முன்னாள் ஆளுநர் சிறப்புரையாற்றுவதற்காக நமக்காக வருகை தந்திருக்கிறார். அவரையும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் இந்த ஒருங்கிணைப்பின் சார்பாக எனது மனமார்ந்த வணக்கத்தையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற டாக்டர் திருமதி என்ஆர் தனபாலன் அவர்களே, இந்திய நாடார் பேரமைப்பின் தலைவர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, சிம்லா முத்துச்சோழன் சகோதரி அவர்களே, திருமிகு கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களே, நான் ஒவ்வொருத்தர் பேரை சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நிறைய நேரம் கைதட்டணும். ஏன்னா எல்லாரும் அவ்வளவு தடம் பதித்தவர்கள். மும்பையிலிருந்தும் கோயில்பட்டு தென்ப தமிழகத்திலிருந்தும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் உலகத்தையே உற்று நோக்க வைத்த எம் முன்னோடிகள். நாங்க இங்க நிக்கிறோம்னா அது காரணம் இந்த முன்னோடிகள். அந்த முன்னோடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிவீரன்பட்டி சுயமரியாதை மண்ணிலிருந்து என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்திரிய சான்றோர் படையைச் சேர்ந்த ஹரிநாடார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கிற பால் கனகராஜன் அவர்களே, முத்துரமேஷ் அவர்கள் கடுமையாக உழைத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். வேறுபாடு பார்க்காமல் அரசியல் பல்வேறு கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து இவ்வளவு கடுமையாக உழைத்து ஒன்று சேர்த்திருக்கிறார். அவர்களே நான் சொல்லிட்டே இருந்தால் நேரம் போயிடும். நமது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடுத்து பணி போகணுங்கிற அவசரத்தோடு இங்கே அவங்களோட கலந்து பேசணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. எனவே சுருக்கமாகும். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தின் அருமையையும் பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நண்பர்களே, எந்த ஒரு சமுதாயமும் எழுச்சி அடையாதவாக எந்த ஒரு சமுதாயமும் இதுபோல எழுச்சி அடைந்ததில்லை. நல்லது அல்லாதவைகளை நாடவே நாடாதவர்கள் நாடார்கள் என்று பேர் வாங்கிய இந்த நாடார் சமுதாயம் பத்திரகாளி நம்மளுக்கு வரம் கொடுத்திருக்காளாம். பாதம் பட்ட இடமெல்லாம் பொன்னாகும், கால் பட்ட இடமெல்லாம் கடத்தெருவாகும், நீ பெட்டிக்கடை வச்சாலும் வட்டி கடையா பெருகும்னு. ஆனா அப்படி நாம பெருகி பல்கி பெருகி இருக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய கிளைகளாக பிரிந்தும் இருக்கிறோம் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். எல்லாத்துக்கும் கை தட்டினீங்க. இது உண்மைதானே? இது உண்மைதானே? ஒரு வகையில் நம் முன்னோர்கள் நமக்காக உழைத்து ஒரு தன்னிறைவான இடத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சமூகம் கூட இல்லைங்க, நாங்க இன்னும் பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற நேரத்துல இல்லை, என் முன்னோர்கள் படி படி அதுதான் உனக்கு. காமராஜர் அழகாக சொல்லி போனாரு, ஏன்பா எங்க ஆளுங்க இடக்க படிக்கல்ல பிடிச்சாலே அவன் முன்னுக்கு வந்துடுவான், அவனுக்கு யார் உதவியும் தேவையில்லை அப்படின்னு. ஒவ்வொரு இதிலும் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் வீரம்னு நான் சொல்ல மாட்டேன், உழைப்பையும் விவேகத்தையும் முன்வைத்து நம்மளை நகர்த்தி சென்றிருக்கிறார்கள். நாம் இப்போ எந்த இடத்தில் இருக்கிறோம்? அரசியல்லாம் வேணாங்க, தொழில் மட்டும் நல்லா இருந்தா போதும், அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஏறக்குறைய ஏதோ சமுதாய கூட்டமா வந்து சேர்ந்துக்கிடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறது போதுமானதாக இருக்கிறதா? கடைசியில் எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அடி வாங்கிட்டே இருக்கிறான். ஈரோடு பக்கம்
தன்னிறைவுன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஈரோடு பக்கம் அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சமுதாயம் நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் இங்கிட்ட கூடங்குளம் பக்கம் போனா இவ்வளவு பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு வரவே இல்லை. ஆனா நாம ஒவ்வொருத்தருக்கும் கல்வியில உதவுறோம், பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறோம் சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரே இடத்துல கவனிக்கப்படாத மக்களாகவும் இங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த இடத்தை எப்போ மாற்றி அமைக்க போகிறோம்? இப்படியே ஒரு தேக்க நிலையை நாம் நகர்ந்து கொண்டே போனால் நமக்கான இடம் என்னவாக இருக்கும்? நமக்கான இடம் என்னவாக இருக்கும்? சமுதாயத்துக்கான அரசியல் இருப்பு என்னவாக இருக்கிறது? அரசியல் இருப்பு எத்தனை பேர் நம்ம அரசியல்ல நமக்கான பங்குல இருக்கிறோம்? சவுந்தரபாண்டியனார் அரசியல் எம்எல்சி ஆன உடனே அவர் பெரிய அறிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கெல்லாம் நான் சமுதாயத்தை குறித்து பேசுறேன்னு சொன்னா கொஞ்சம் கூச்சம் வேணும். ஓ, சாதி பத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கூச்சம் வந்துடுது எல்லாருக்கும். இல்ல சாதிய தலைவரா நம்மளை சுருக்கிடுவாங்களோன்னு பயம் வந்துடுது. சவுந்தரபாண்டியனார் புஸ்தகம் போட்டோன்னே எல்லாரும் கேட்டாங்க, ஓ நீங்க ஜாதி அப்படி போறீங்களா அப்படின்னு. இப்ப ஏன் நான் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இங்க அத்தனை பேரையும் உயர்த்தி விட்டவர், அத்தனை சமுதாயங்களையும் உயர்த்தி விட்டவர், அவரை நான் பேசலைன்னா வேற யாரு பேசுவா? நாமளே பேசலைன்னா வேற யார் பேசுவா? நீ சாதியில நான் சாதியில நிக்கிறேன்னு சொன்னா சொல்லிட்டு போ. ஆனா பட்டி வீரம்பட்டி எல்லாவற்றையும் கடந்து நிக்கிறதுக்கு என்ன பழக்கி விட்டுருக்கு. எல்லா சமுதாயத்தையும் கடந்து நிக்கிறதுக்கு பழக்கி விட்டுருக்கு. சவுந்தரபாண்டியனார் ஒவ்வொரு அவரை சட்டமன்ற அமர்வுலையும் பேசுறாரு. 2 கேள்வி கேட்கிறாரு ஒவ்வொரு முறையும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது, ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது, இன்னொரு கேள்வி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கானதாக இருக்கிறது. அப்படி இன்னைக்கு அரசியல்ல அந்த தெளிவோட நாம செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோமா? என்னுடைய சமுதாயத்துக்கான சிக்கல்